இஸ்லாத்தினுடைய பொய் முகங்களாக இருக்கும் நவீனவாதிகள், குழப்பவாதிகள், வஹாபிகள், இவர்களுக்கு இடையிலேயே பலவிதமான கொள்கை மாற்றம் உள்ளவர்களாகவும் அபிப்பிராய வித்தியாசங்கள் உள்ளவர்களாகவும் ஆயிருந்தாலும் ஒரு சில பித்அத்துகளில் இவர்கள் ஏகோபித்திருப்பார்கள். அதில் ஒன்றுதான் தொழுகைக்காக ஜமாஅத்தில் கலந்து கொள்ள பெண்களை பள்ளிக்கு அழைத்து சென்றது. முற்றிலும் இஸ்லாமிய உலகத்திற்கு அறிமுகமில்லாத மிக பயங்கரமான ஒரு பித்அத்து தான் இது. யகூனு ஃபி ஆகிரி ஜமான் தஜ்ஜாலூன கذாபூன் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தான் ஞாபகம் வருகிறது. இறுதி நாள் ஆகுகிற பொழுது உங்களுக்கோ உங்களுடைய முன்னோர்களுக்கோ அறிமுகம் இல்லாத பல பொய்யான குழப்பங்களையும் உண்டாக்குகிற குழப்பவாதிகள், தஜ்ஜாலுகள், பொய்யர்கள் உருவாகுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய நிதர்சனமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றுதான் இன்று இஸ்லாமிய பெண்கள் தொழுகைக்காக ஜமாஅத்தில் கலந்து கொள்ள பள்ளிவாசலுக்கு செல்வதும் அதை ஷரீஅத்தாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வஹாபியர்களுடைய செயல்பாடுகளும். சில காலங்கள் முன்வரைக்கும் இஸ்லாமிய உலகத்திற்கு அறிமுகம் இல்லாத, இஸ்லாமிய பெண்களிடையில் பழக்கம் இல்லாத, முற்றிலும் புதிதான கேடான ஒரு பித்அத்து தான் பெண்கள் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தில் கலந்து கொள்வது என்பது. கடந்த நூற்றாண்டின் கடைசியில் இந்த குழப்பவாதிகள் உருவாகுகிற அந்த காலகட்டத்திற்கு முன்வரைக்கும் இஸ்லாமிய உலகத்தில் அப்படி ஒரு பித்அத்து கிடையாது. இன்று மிகவும் பரவலாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக எதை எடுத்தாலும் குர்ஆனிலிருந்து ஆதாரம் சொல்லுகிற இவர்கள் இந்த பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு, அப்படி பெண்கள் பள்ளிக்கு சென்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற அல்லது போனா நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஊக்குவிக்குகிற ஏதாவது ஒரு வசனத்தை இவர்களால் கொண்டு வர முடியுமா என்றால் இதுவரையும் இவர்கள் சொல்லவும் இல்லை, இனி சொல்லவும் முடியாது. ஏனென்றால் குர்ஆனுடைய வசனங்களின் விளக்கங்களில் இருந்து நமக்கு விளங்கிக் கொள்வது பள்ளிவாசல்களும் ஜமாஅத்து தொழுகையும் அது ஆண்களுக்கே உரியதாகும். பெண்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை, அதில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்பதைத்தான் குர்ஆன் வசனங்களின் விளக்கங்கள் நம்மை உணர்த்துகிறது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலேயாவது இவர்களுக்கு ஆதாரம் இருக்குகிறதா இவர்கள் செய்கிற இந்த பித்அத்திற்கு என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. மாறாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்னா, அவர்களுடைய வீடுகளில் தான் அவர்கள் தொழ வேண்டும், அதுதான் அவர்களுக்கு நன்மை தருவதும், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவிடத்தில் அவர்கள் மிக நெருக்கமாக ஆக வேண்டும் என்றால் அவர்கள் வீடுகளில் தொழுகை நடத்த வேண்டும் என்ற இந்த பெண்களுக்கு உகந்தது, சிறப்பானது என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திய ஹதீசுகள் தான் தெளிவாக நம்மால் காண முடியும். பெண்களை பள்ளிக்கு செல்வதிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். அவர்கள் உங்களிடத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் அனுமதி அளியுங்கள் என்று சொன்ன ஹதீஸ். சில சஹாபிய பெண்கள் நாயகத்தினுடைய காலகட்டத்தில் நாங்கள் பள்ளிகளில் சென்று ஜமாஅத்தில் கலந்து கொண்டோம் என்று சொன்ன ஒரு சில நிகழ்வுகள், குறிப்பாக சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி அன்னை ஆத்திகா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்ததும் ஜமாஅத்தில் கலந்து கொண்டதையும் எல்லாம் சுட்டிக்காட்டி அதற்கு பொய்யான விளக்கங்களை கொடுத்து மக்களுக்கிடையில் மிகப்பெரிய ஃபித்னாவை உண்டாக்கி இந்த பித்அத்தை இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹதீசுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் உண்டான உண்மையான விளக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிற இந்த விஷயத்தில் இவர்களுடைய பித்தலாட்டத்தையும் அறியாமையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இது சம்பந்தமான ஷரீஅத்தினுடைய உண்மையான விளக்கங்கள் என்ன, இவர்கள் சொல்லுகிற பொய்யான ஆதாரங்களுக்குண்டான பதில்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் இந்த காணொளியில் நீங்கள் காணப்போகிறீர்கள். முழுமையாக காணுங்கள். வஹாபிய வாதங்களை வங்கக்கடலுக்கு தூக்கி வீசிவிட்டு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹு தௌஃபீக் செய்தருள்வானாக. பெண்கள் ஜமாஅத்து தொழுகையில் கலந்து கொள்வதற்காக பள்ளிக்கு செல்லுகிற பித்அத்தை ஷரீஅத்தாக மாற்றுவதற்கு
இந்த குழப்பவாதிகள் ஆதாரமாக பிடிக்கிற ஹதீசுகளில் ஒரு ஹதீஸ் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யுஸல்லி சுப்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நாயகம் சுபுஹ் தொழுததற்கு பின்னால் பெண்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புவார்கள். ஃபயன்சரிஃபுன் நிஸா முத்தலஃபிஅத்தும் பிமுரூதிஹின்னா. அவர்களுடைய மேலாடைகளை அல்லது முக்காடுகளை முழுமையாக தங்களுடைய உடலை மறைத்த வண்ணமாக அவர்கள் திரும்ப செல்வார்கள். மா யரிஃப்ன மினல் கலஸ். இருளின் காரணமாக ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்ளாத அளவிற்கு, பக்கத்துல யார் இருக்கிறா அப்படிங்கிறது தெரியாத அளவிற்கு இருள் சூழ்ந்த நிலையில்தான் தொழுகையை விட்டு அவர்கள் திரும்ப செல்வார்கள். அதாவது சுபுகனுடைய தொழுகை எந்த நேரத்தில் தொழ வேண்டும்? சுபுகு சாதிக்கு உதயமாகி சூரியன் உதயமாகிற வரைக்கும் நீண்ட நெடிய நேரம் இருந்தாலும் கூட இருள் சூழ்ந்திருக்கும் நிலையிலேயே வெளிச்சம் வருவதற்கு முன்னதாகவே தொழுகையை முடித்து விட வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அதற்கு ஆதாரமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸாகும் இது. இந்த ஹதீஸில் என்ன இருக்குகிறது? பெண்கள் அவர்களுடைய வீடு திரும்புவார்கள் என்று இருக்குகிறது. இப்ப இதை வச்சுட்டு அப்ப சுபுஹ் தொழுகைக்கு நாயகத்திற்கு பின்னால் பெண்கள் கலந்திருக்கிறாங்க. அப்ப நாயகத்தினுடைய காலகட்டத்துல சஹாபிய பெண்கள் ஜமாஅத்துல கலந்திருக்கிறாங்க, எனவே அது ஷரீஅத்து தான் என்பதாக குழப்பங்களை உண்டாக்குவாங்க. இதே மாதிரி உண்டான பல நிகழ்வுகள் சஹாபிய பெண்கள் அறிவிப்பார்கள். பாருங்கள், இதே புகாரி ரிப்போர்ட் செய்கிற உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நிசா ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில பெண்கள் ஜமாஅத்து தொழுகை முடிந்து விட்டால், நாயகம் சலாம் கொடுத்து விட்டால், ஆண் சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடனே எழமாட்டார்கள், அங்கேயே அமர்ந்திருப்பார்கள். பின்னால் இருக்குகிற நாங்கள் பெண்கள் எழுந்து சென்றதற்கு பின்னால் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் எழுவார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிப்போர்ட் செய்கிற ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து விளங்குவது, நாயகத்தினுடைய காலகட்டத்தில் ஜமாஅத்து தொழுகையின் கடைசி வரிசையில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள், அப்ப அது ஷரீஅத்து தானே என்பதாக ஆதாரம் பிடிப்பார்கள். இது போன்ற ஏராளமான நிகழ்வுகளை ஹதீசுகளாக சஹாபாக்கள் சொன்னது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது, வேறு பல கிதாபுகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. இது போன்ற ஹதீசுகளுடைய நிகழ்வுகளுடைய உண்மை நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு இரவில் அல்லது ஒரு பகலில், ஒரே நாளில், ஒரு நேரத்தில் இறங்கிய சட்டதிட்டங்கள் அல்ல. 23 ஆண்டு காலங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்ட சட்டங்கள் தான். உதாரணமாக, இந்த ஷரீஅத்தினுடைய தலை சிறந்த இபாதத்துகளில் ஒன்றான தொழுகை, அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது இஸ்லாம் உதயமாகி 11 அல்லது 12 வருடங்கள் கழித்தாகும். அப்ப முன்னிருந்த 11 வருடங்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. அதே மாதிரி தான் ரமலானுடைய நோன்பு இஸ்லாம் உதயமாகி 15வது வருடத்தில் தான் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முன்கடந்த 15 வருடங்களில் ரமலானுடைய நோன்பு கடமை கிடையாது. இப்ப முன்னுள்ள அந்த வருடங்களில தொழுகை கடமையாக்கப்படாத காலகட்டங்களில, நோன்பு கடமையாக்கப்படாத காலகட்டங்களில சஹாபாக்கள் தொழுதிருக்க மாட்டார்கள், நோன்பெடுத்திருக்க மாட்டார்கள். அன்று நடந்த ஒரு நிகழ்வை ஒரு சஹாபி எடுத்து சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில ரமலானுடைய மாதமாக ஆயிருந்தது, நாங்கள் நோன்பெடுக்காமல் இருந்தோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் நோன்பு கடமையாக்கப்படவில்லை. அப்ப நாங்க நோன்பெடுக்காம இருந்தோம்னு அந்த காலகட்டத்தை பற்றி ஒரு சஹாபி பேசும் பொழுது அதை எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்கள், இஸ்லாத்தில் ரமலானுடைய மாதத்தில் சஹாபாக்கள் நோன்பெடுக்காமல் இருந்திருக்கிறார்கள், எனவே நோன்பொன்றும் நிர்பந்தமான கடமை கிடையாது என்று ஒருவர் வாதிடுகிறார் என்றால் அவர் முட்டாள்களின் தலைவராகத்தான் இருப்பார் அல்லது வஹாபியாக இருப்பார். இது ஒரு அடிப்படையான காரியமாகும். பாருங்கள், மது விலக்குவதற்கு முன்னால், மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் சஹாபாக்கள் மது அருந்திய நிகழ்வுகள் ஹதீசுகளில் இருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மது அருந்தியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பேசியது மிக தெளிவான ஹதீசுகளில் வந்திருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் கூட
ஹராமான வியாபாரங்களில் ஈடுபட்டிருந்ததை, அன்று அது ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை, அந்த நேரத்தில் வட்டி போன்றுண்டான பொருளாதார கொடுக்கல் வாங்கலில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணம் இருந்தது என்பது தெளிவான ஹதீசுகளில் இருக்கிறது. எப்பொழுது இவைகள் தடை செய்யப்பட்டதோ அவைகளில் இருந்து சஹாபாக்கள் பின்வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் முற்காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களை எடுத்து காட்டி பாருங்கள், சஹாபாக்களும் வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் மது அருந்தி இருக்கிறார்கள், எனவே இஸ்லாத்தில் மது அருந்துவது அனுமதிக்கப்பட்டதுதான், வட்டிக்கு பணம் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டதுதான் என்று ஒருவர் வாதிடுகிறார் என்றால் அவர் ஒன்று முட்டாள்களின் தலைவராக இருக்கணும், இல்லாவிட்டால் வஹாபியாக ஆயிருக்க வேண்டும் என்றுதான் நாம் பதில் சொல்வோம். இதே போங்கைத்தான் இந்த விஷயத்திலும் நாம் காண வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்து ஜமாஅத்தில் கலந்து கொள்வதற்கு பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 33வது வசனம் வகர்ன ஃபீ புயூத்திகுன்னா என்கிற 3வது ஹிஜாபினுடைய வசனம் இறங்கியதற்கு பின்னால் இது போன்ற ஒரு நிகழ்வை ஹதீசுகளில் நம்மால் காண முடியாது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாருங்கள், கான ذلك ஃபில் இப்திதா, இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் நடைபெற்றவைகளாகும் என்று இஸ்லாமிய சரித்திரத்தை படித்த, இஸ்லாமிய வரலாறையும் அடிப்படைகளையும் முழுமையாக படித்தவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் எப்பொழுது ஆயிருக்க வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டித்தானே தவிர இந்த ஹதீஸில் இருந்து பெண்கள் ஜமாஅத்தில் கலந்து கொள்ளலாம் என்பதை ஆதாரம் பிடிக்க முடியாது என்று பதாஇ ஸனாஇ என்கிற கிதாபில அதனுடைய முஸன்னிஃப் இமாம் அலாவுத்தீன் காசானி ரஹிமஹுல்லா கான ذلك ஃபில் இப்திதா, இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த நிகழ்வாகும். ஹீன குன்னன் நிசாஉ யஹ்லுர்னல் ஜமாஅத், அந்த நேரத்தில் ஜமாஅத்துகளில் கலந்து கொள்ள பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சும்ம லம்மா உமிர்ன பில் கராரி ஃபில் புயூத், பிறகு வகர்ன ஃபீ புயூத்திகுன்னா என்கிற வசனம் இறங்கி நீங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததற்கு பின்னால் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று வரலாறு தெரிந்தவர்கள், உண்மை இஸ்லாத்தை விளங்கி கொண்டவர்கள், நேரடியாக சஹாபாக்களிடத்தில் பாடம் கற்றுக்கொண்டவர்கள், சலஃபு சாலிஹீன்களான முன்னோர்கள், இஸ்லாத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்கள், ஹதீசுகளுக்கும் குர்ஆனுடைய விளக்கங்களுக்குமாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வைத்தவர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஜமாஅத்து தொழுகை முடிந்த பிறகு பெண்கள் எழுந்து சென்றதற்கு பின்னால் தான் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஃப்புகளில் இருந்து எழுவார்கள் என்று சொன்ன உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் ஆண் பெண்ணுடைய கலவை உண்டாகிவிடக் கூடாது என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் என்பதைத்தான் அறிவிக்குகிறதே தவிர அதிலிருந்து பெண்கள் ஜமாஅத்தில் கலந்து கொள்ளலாம் என்கிற சட்டத்தை எடுக்க முடியாது. ஏனென்றால் அது முற்காலங்களில் நடந்த நிகழ்வாகும். அதற்கு பின்னால் வகர்ன ஃபீ புயூத்திகுன்னா என்கிற வசனம் இறங்கியது சூரத்துல் அஹ்ஸாபினுடைய. அந்த வசனத்தின் கட்டளைப்படி சஹாபிய பெண்கள் பிறகு பள்ளிக்கு சென்றது கிடையாது. இதுதான் வரலாறு தெரிந்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய விளக்கமாகும். இந்த விளக்கத்தை கைவிட்டுவிட்டு சுய சிந்தனைகளை கொண்டு ஹதீசுகளுக்கு விளக்கம் அளிக்கிறோம் என்ற பெயரில் இந்த வஹாபியர்கள் நடத்திய குழப்பங்களில் மிக பயங்கரமான ஒரு குழப்பம்தான் இன்னைக்கு நமது பெண்கள் தொழுகை ஜமாஅத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி பள்ளிக்கு செல்லுகிற பித்அத். மிக மோசமான ஒரு காரியமாகும். இது இஸ்லாமிய மரபில் இல்லாத ஒன்றாகும். மாற்று மதத்துவர்களை கண்டு அவர்களுடைய வணக்க கூடங்களுக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செல்லுகிறார்களே, நாங்களும் செல்ல வேண்டும் என்று இஸ்லாத்திற்குள் நுழைக்கப்பட்ட மிக மோசமான ஒரு பித்அத் தான் பெண்கள் பள்ளிக்கு ஜமாஅத்திற்காக செல்வது என்பது. அதற்கு ஆதாரம் குர்ஆனிலும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது. ஹதீஸில் வந்த ஆதாரங்களுக்கு பொய்யான விளக்கங்களை சொல்லி மக்களை திசை திருப்புகிற மோசமான காரியத்தை தான் வஹாபிய உலமாக்கள் நமது ஊர்களில் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஹதீசுகளுக்குண்டான அந்த நிகழ்வுகளுக்குண்டான உண்மை விளக்கங்களை தெரிந்து கொள்ள நாம் முன்வர வேண்டும். பாருங்கள், அப்பொழுது வகர்ன ஃபீ புயூத்திகுன்னா என்கிற 3வது ஹிஜாபினுடைய வசனம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது ஆயத்து இது இறங்கியதற்கு பின்னால் இப்படி ஒரு நிகழ்வை
சஹாபிய பெண்மணிகளுக்கு இடையில் நம்மால் காண முடியாது. அப்பொழுது நமக்கு சாதாரணமாக ஒரு சந்தேகம் எழலாம். வஹாபியர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு ஆதாரம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார்களே, நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னாலும் அவர்கள் பள்ளிக்கு சென்றிருந்தார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவா இருக்கும் பொழுது கூட அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார்களே. புகாரியில் இடம்பெற்ற நிகழ்வு இருக்குகிறது, ஹதீஸ் இருக்குகிறது. அன் இப்னி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கால கானத் இம்ரஅத்து லி உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டான ஒரு மனைவி, அது அன்னை ஆத்திகா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான். தஷஹது ஸலாத்த ஸுப்ஹி வல் இஷாஇ ஃபில் ஜமாஅத் ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் சென்று ஜமாஅத்தாக சுபுஹுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது. அப்ப இதற்குண்டான விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த ஆதாரத்தையும் காட்டிதான் குழப்பவாதிகள் நமது பெண்களை வழிகெடுப்பார்கள், பள்ளிக்கு செல்வது ஷரீஅத் தான் என்பதை நிரூபிப்பார்கள். இதனுடைய உண்மை நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் இந்த ஹதீஸில அல்லது இந்த நிகழ்வுல குழப்பவாதிகள் வஹாபிகள் செய்கிற சில பித்தலாட்டங்கள் இருக்குகிறது. அதில் ஒன்று, இவர்கள் திட்டவட்டமாக சொல்லுகிற ஒரு காரியம்தான், குர்ஆன் ஹதீஸில் மட்டும்தான் நமக்கு ஆதாரம் இருக்குகிறது, சஹாபியர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான், அவர்களுடைய செயல்பாடுகளிலோ சொல்லிலோ நமக்கு ஆதாரம் கிடையாது, சஹாபாக்களை ஆதாரமாக எடுக்க கூடாது என்று சொல்லுகிற இவர்கள் எப்படி ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செயலை ஆதாரமாக எடுக்க முடியும்? அப்ப இது ஒரு பித்தலாட்டம். இவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் சஹாபாக்களை ஆதாரமாக எடுப்பார்கள், இல்லாவிட்டால் சஹாபாக்கள் முஷ்ரிக்குகளாக இருந்திருக்கிறார்கள், அவர்களும் ஷிர்க் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அபாண்டமான பொய்யை சஹாபாக்களின் மீது திணிப்பார்கள். இது ஒரு பித்தலாட்டம். இன்னொரு பித்தலாட்டம், சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருந்த அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பள்ளிக்கு செல்வதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதித்தார்கள் என்று சொல்வார்கள். இது மற்றொரு பித்தலாட்டமாகும். ஏனென்றால் அந்த ஹதீஸ் புகாரி ரிப்போர்ட் செய்கிற அந்த ஹதீஸிலேயே வருகிற வாசகம்தான் அன்ன உமர யக்ரஹு தாலிக வ யகாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மிக கடுமையாக வெறுத்திருந்தார்கள், பல நேரங்களில் கோபமும் வந்திருக்கிறது என்பதாக. அது அந்த ஹதீஸிலேயே இடம்பெற்ற வாசகமாகும். அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதித்துதான் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றார்கள் என்பது மற்றொரு பித்தலாட்டமாகும். இதையெல்லாம் விட மிகப்பெரிய மோசமான ஒரு பித்தலாட்டத்தை இந்த நிகழ்வில் வஹாபியர்கள் நடத்தியது என்ன என்றால், ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சுபஹ் தொழுகைக்கு ஜமாஅத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பின்னால் பிற்காலத்தில் ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த செயல்பாடிலிருந்து பின்வாங்கி கொண்டார்கள். சில நாட்களுக்கு பின்னால் பள்ளிக்கு செல்வதை, ஜமாஅத்தில் கலந்து கொள்வது தவறென்று விளங்கி அதிலிருந்து ருஜூ ஆகிக் கொண்டார்கள் அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பது மிக தெளிவான வரலாறாகும். அதை மறைத்து வைத்துவிட்டு ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பள்ளிக்கு சென்றதையும் ஜமாஅத்தில் கலந்து கொண்டதையும் மட்டும் எடுத்து காட்டி மக்களை வழிகெடுப்பது இந்த வஹாபியர்கள் செய்கிற மிக மோசமான ஒரு பித்தலாட்டமாகும். ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிற்காலத்தில் உண்மையை விளங்கி அதிலிருந்து பின்வாங்கி கொண்டார்கள். பிறகு அவர்கள் பள்ளிக்கு சென்றது கிடையாது. அது தவறு என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது வேறொரு ரிவாயத்தின்படி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை விளக்கி கொடுத்தார்கள். அதை விளங்கி கொண்ட அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிறகு அந்த செயலில் இருந்து பின்வாங்கி கொண்டார்கள். அதை மறைத்து வைப்பது பித்தலாட்டத்தனம் தானே. அப்ப இவ்வளவு பித்தலாட்டங்கள் காட்டிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜமாஅத்து தொழுகைகளில் கலந்து கொள்வதற்காக பள்ளிக்கு சென்றார்கள் என்று இந்த வஹாபியர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபியர்களுடைய செயல்பாடுகள் இவர்களுக்குத்தான் ஆதாரம் இல்லை, ஆனால் நமக்கு எல்லா சஹாபாக்களும் உண்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்கு ஆளானவர்கள், அவர்கள் நமக்கு ஆதாரமானவர்கள். அப்போ அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னாலும் சில காலங்கள் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தில் கலந்து கொண்டிருந்தார்களே, அதற்குண்டான விளக்கம் என்ன? அதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த வஹாபிய சதிகளில் இருந்து, சூழ்ச்சிகளில் இருந்து நாம் நம்மையும் நமது பெண்களையும் காப்பாற்ற முடியும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில பெண்கள் பள்ளிக்கு வருவது சம்பந்தமாக நாயகத்தினுடைய அபிப்பிராயம் என்னவாக இருந்தது? புயூத்துஹுன்ன கைருன் லஹுன்ன, உங்களுடைய வீடுகள் தான் உங்களுக்கு மிகச் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள். நாயகம், ஒரு பெண்மணி அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக இருப்பது அவளுடைய வீட்டின் அறைக்குள்ளார் இருக்குகிற பொழுதுதான். தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு தானே. அந்த நெருக்கம் கிடைக்க நீங்கள் பள்ளிவாசல் வர வேண்டியதில்லை என்பதை போன்று வீடுகளிலேயே தொழுகை நடத்தத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி சஹாபிய பெண்களுக்கு அறிவுரை செய்தார்கள். ஆனால் தெளிவாக நீங்கள் பள்ளிக்கு வருவது கூடவே கூடாது என்று சொல்லுகிற ஒரு ஹதீஸ் நம்மிடத்தில் கிடையாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் மிக கண்டிப்பாக, மிக கடுமையாக அதை எதிர்த்தார்கள். பெண்கள் பள்ளிக்கு வருவதை மிகப்பெரிய தடையிட்டார்கள். அப்ப நாயகம் கண்டிப்பாக சொல்லாத ஒரு காரியத்தை சஹாபாக்கள் இவ்வளவு கண்டிப்பாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால், செய்தினா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் கூஃபாவிற்கு சென்ற நேரத்தில் அந்த பள்ளியில் சில பெண்கள் ஜுமா தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யஹ்ஸபுன் நிஸாஅ, பெண்களை கற்களால் தூக்கி வீசினார்கள், கல்லால அடித்தார்கள். யுஹ்ரிஜுஹுன்ன மினல் மஸ்ஜிதி யௌமல் ஜும்ஆ, பள்ளியிலிருந்து அந்த பெண்களை கற்களால் தூக்கி வீசி பள்ளியிலிருந்து வெளியேறும்படியாக சத்தமிட்டிருக்கிறார்கள் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. மீண்டும் சில ரிவாயத்துகள்ல இப்படி வந்திருக்கிறது, ஹாதா லைஸ லகுன்ன, பெண்களே இந்த பள்ளிகள் உங்களுக்குள்ளதல்ல, இது ஆண்களுக்குள்ளதாகும் என்பதாகவும் தொபரானி ரிப்போர்ட் செய்கிற ஹதீஸில் இப்படி ஒரு வாசகம், உஹ்ரிஜூஹுன்ன மின் ஹைசு அஹ்ரஜஹுன்னல்லாஹ், அல்லாஹ் அவர்களை இந்த பள்ளியில் இருந்து வெளியேற்றி இருக்கிறான், அதே போன்று ஆண்களே அந்த பெண்களை இந்த பள்ளிகளில் இருந்து நீங்கள் வெளியேற்றுங்கள், அது அவர்களுக்கு உகந்த செயல் அல்ல, அவர்கள் வீடுகளில் செல்லட்டும் என்று கற்களை தூக்கி வீசிவிட்டு பெண்களை துரத்தி அடித்த நிகழ்வுகள் சஹீஹான ஹதீசுகளில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கண்டிப்பாக சஹாபாக்கள் பெண்களை பள்ளிகளில் இருந்து தடுப்பதற்குண்டான காரணம் என்ன? ஒன்று வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன என்கிற வசனம் தான். இன்னொன்று காலகட்டம் மோசமாகி விட்டது என்பதாகும். ஃபசாது ஜமான், காலம் கெட்டுவிட்டது என்பதாகும். ஃபித்னா ஃபசாதுகள் அதிகமாகி விட்டது என்பதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் என்பது பரிசுத்தமான ஒரு காலகட்டமாகும். அந்த காலகட்டத்தை தாண்டி சஹாபாக்களுடைய காலகட்டம் ஆகுகிற பொழுதே மிகப்பெரிய ஃபித்னா ஃபசாதுகள் பெண்கள் பள்ளிக்கு வருகிற நேரத்தில் ஏற்படுவதை அறிந்த சஹாபாக்கள் ஃபித்னா ஃபசாதுகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயலை கடுமையான முறையில் விமர்சித்து அதற்கு தடை விதித்தார்கள். ஏனென்றால் ஃபித்னா ஃபசாது இல்லாய்மை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றாகும். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குர்ஆன் சொல்லுகிறது, கொலையை விட மோசமானதுதான் ஃபித்னா ஃபசாது என்பது. அதே போன்று பெண்களால் ஏற்படும் ஃபித்னாக்களை பற்றி பல ஹதீசுகளில் கடுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஃபித்னா ஃபசாதுகளை தவிர்க்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு காரியமாகும். நாயகத்தினுடைய காலம் பரிசுத்தமான காலமாக இருந்தது. அன்று பெண்கள் வெளியேறுவதற்கு ஃபித்னா ஃபசாதுகள் உண்டாயிருக்கவில்லை. ஆனால் நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னால் மிக சமீபமாகவே ஃபித்னா ஃபசாதுகள் உண்டாகுவதாக சஹாபாக்களின் ஆராய்ச்சியின் முடிவு தெரிந்த பொழுது அதன் விளைவாக பெண்கள் தொழுகைக்காக ஜமாஅத்தில் கலந்து கொள்ள பள்ளிக்கு வருவதை ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தடையிடுகிறார்கள். இதுதான் பெண்களை பள்ளியிலிருந்து தடுப்பதற்கு சஹாபாக்கள் கை கொண்ட காரணமாகும். இதே காரணத்தை தான் நாயகம் இப்பொழுது இருந்திருந்தால் பெண்களை பள்ளியிலிருந்து தடுத்திருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிற பொழுதும் இதே காரணத்தை தான், ஃபித்னா ஃபசாது அதிகமாகிவிட்டது என்றுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். பல சஹாபாக்களும் இதை அங்கீகரித்ததாக சஹீஹான அறிவிப்புகளில் நம்மால் காண முடியும். இமாம்களாகிய இமாம்கள் அனைவரும் பெண்கள் பள்ளிக்கு செல்வது ஷரீஅத்தில் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த காரணத்தை எடுத்து சொல்வதை நம்மால் காண முடியும். அப்போ அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னாலும் பள்ளிக்கு சென்றிருந்தார்கள், தொழுகையில் கலந்திருந்தார்கள், ஜமாஅத்தில் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான விளக்கத்தை தான் நாம் சொல்லி வருகிறோம். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, அவர்கள் வீடுகளிலேயே தொழ வேண்டும் என்று சட்டம் இயற்றுவதற்கு அவர்களுக்கு காரணமாக இருந்தது ஃபித்னா ஃபசாதுகள் உண்டாகிவிட்டது, காலகட்டம் மோசமாகிவிட்டது என்பதைத்தான். இந்த காரணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த முடிவிற்கு சஹாபாக்கள் வருகிறார்கள். அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுத்தவரைக்கும் காலகட்டம் மோசமாயிருக்கவில்லை என்கிற ஒரு கொள்கை உள்ளவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். நாயகத்தினுடைய காலத்தில் எப்படி பரிசுத்தமானவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்களோ அதே பரிசுத்தம் தான் இன்றும் மனிதர்களிடத்தில் இருக்கிறது என்றால் நாயகத்தினுடைய ஹலீஃபாக்கள் தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் காலகட்டம் மாறவில்லை, அது இப்பவும் பரிசுத்தமானதாகத்தான் இருக்குகிறது என்ற எண்ணத்தில் தான் அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் பள்ளிக்கு செல்வதை அவர்கள் வழக்கமாகி வைத்திருந்தார்கள். பாருங்கள், அந்த ஹதீஸிலும் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஷா ஃபஜ்ருடைய தொழுகைக்குத்தான் அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்வார்கள். லுஹர் அஸர் போன்றுண்டான காலை தொழுகைகளுக்கு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அது செல்வது ஃபித்னாதான் என்பதை அன்றே அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் செல்லுகிற பொழுது இருட்டில் சென்று வரலாம், ஃபித்னா உண்டாகாது என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். இல்லை, காலம் மோசமாகி விட்டது என்பதை விளங்கி கொண்ட அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த செயல்பாடில் இருந்து பின்வாங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம். அதற்கு பல சான்றுகள் சொல்லலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்தது ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆவார்கள். காலம் மோசமாகி விட்டது என்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி கொடுத்ததற்கு பின்னால், அது ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்ததற்கு பின்னால் அவர்கள் ஜமாஅத்தில் கலந்து கொள்ள செல்லவில்லை. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில், லிம லா தஹ்ருஜீன இலல் மஸ்ஜிதி காலத் குன்னா நஹ்ருஜு ஹீன கான அன்னாசு நாஸா. நீ ஏன் இப்ப பள்ளிக்கு போறதில்லை அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்கிறாங்க சையதுனா ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனைவி ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில். அதற்கு சரியான பதிலை சொல்லுகிறார்கள். ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, குன்னா நஹ்ருஜு ஹீன கான அன்னாசு நாஸா, மக்கள் மக்களாக இருந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் சென்றிருந்தோம். தற்பொழுது காலம் மோசமாகிவிட்டது, அதனால் அதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னது சஹீஹான அறிவிப்புகளில் இருக்கிறது. அப்போ முற்காலத்தில் காலம் மோசமாக ஆயிருக்கவில்லை என்ற எண்ணத்தில் இருந்த ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த அவர்களுடைய ஆராய்ச்சியின்படி பெண்கள் ஜமாஅத்தில் கலந்து கொள்வது தவறில்லை என்ற முடிவில் இருந்தார்கள். பிறகு அந்த ஆராய்ச்சி தவறு என்று அவர்களுக்கு விளங்கியது, காலம் மோசமாகி விட்டது என்பதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் தன்னுடைய முடிவிலிருந்து அவர்கள் பின்வாங்கி கொண்டார்கள். இதை ருஜூஆக ஆகுவது என்பதாக சொல்லப்படும். மதுஹபுடைய இமாம்கள் கூட, குறிப்பாக சையதுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்தெல்லாம் முற்காலங்களில் பல சட்டங்கள், சில ஹதீஸுகளும் குர்ஆன் வசனங்களையும் வைத்து ஒரு சட்டத்தை இயற்றுவார்கள். பிறகு வேறு ஹதீஸுகள் கிடைக்குகிற பொழுது தன்னுடைய ஆராய்ச்சியிலிருந்து பின்வாங்கி இல்லை இல்லை இதுதான் உண்மையான சட்டம் என்று ருஜூஆ ஆனதை நம்மால் காண முடியும். பிறகு இரண்டாவதாக சொன்ன எந்த அபிப்பிராயத்தின் பக்கம் அவர்கள் பின்வாங்கி கொண்டார்களோ, ருஜுவாகி கொண்டார்களோ, அதுதான் அதற்கு பின்னால் அபு ஹனீஃபா அவர்களோடு சேர்த்து சொல்லப்பட வேண்டிய சட்டமாகும். முற்காலத்தில் அவர்கள் சொன்னது, அதிலிருந்து அவர்கள் பின்வாங்கி கொண்டார்கள். பிறகு அபு ஹனீஃபா அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்வது முட்டாள்தனமாகும், வஹாபிசமாகும். அதே போன்றுதான் ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சென்றிருந்தார்கள். ஆனால் தன்னுடைய ஆராய்ச்சி தவறு என்பதை தெரிந்து கொண்ட பொழுது தன்னுடைய முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். பிறகு அவர்கள் பள்ளிக்கு சென்றதில்லை என்பது நிதர்சனமான சத்தியமாகும். அப்ப இந்த விளக்கங்களை எல்லாம் மறைத்து வைத்து பொய்யும் பித்தலாட்டத்தையும் செய்துதான் இந்த வஹாபியர்கள் ஆதாரம் பிடிக்கிறார்களே தவிர அல்லாஹுடைய ஷரீஅத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய பெண்மணிக்கு
தொழுமிடம் என்பது அவளுடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அறையில்தான். ஆண்களோடு சேர்ந்து ஜமாஅத்தில் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய கேடான பிதஅத்தாகும், மிக மோசமான பாபமாகும். அல்லாஹு காப்பாற்றி அருள்வானாக. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ